தாய்லாந்தில் போக்குவரத்து விதிகளை மீறும் மோட்டார் சைக்கிளோட்டிகள் உட்பட மலேசிய வாகன ஓட்டுநர்கள் அடுத்த மாதம் முதல் கடுமையான அபராதம் மற்றும் தண்டனைகளை எதிர்கொள்வார்கள். இதில் 2385 ரிங்கெட் 41 சென்ட் அல்லது 20,000 பாட் வரை அபராதம் மற்றும் அதிகபட்சமாக ஓராண்டு சிறை தண்டனை ஆகியவை அடங்கும். இந்த கடுமையான அமலாக்கமானது அனைத்து ஓட்டுநர்களிடமும் சாலை கட்டொழுங்கை மேம்படுத்துவதையும் விபத்துகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று நரத்தீவாட்டில் உள்ள போக்குவரத்து போலீஸ் துறை தெரிவித்தது. குற்றங்களில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், சிவப்பு விளக்கை மீறி செல்லுதல், பாதசாரிகள் கடக்கும் இடங்களில் நிற்க தவறுதல், கை தொலைபேசிகளை பயன்படுத்துதல், போக்குவரத்து விதிக்கு எதிராக வாகனம் ஓட்டுதல் மற்றும் ஓட்டுநர்கள் பயணிகள் இருவரும் தலைக்கவசம் அணியாமல் இருத்தல் ஆகியவை அடங்கும். மேலும் இருக்கைகளுக்கான பாதுகாப்பு பெல்ட் அணிய தவறுதல், ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்காமல் இருப்பது, மது போதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவை பிற மீறல்களில் அடங்கும். குறிப்பிட்ட காலத்திற்குள் அபராதத்தை செலுத்த தவறும் வாகன ஓட்டிகளின் வாகனங்கள் எதிர்காலத்தில் தாய்லாந்திற்குள் நுழைவதிலிருந்து தடை செய்யப்படும் அபாயம் உள்ளது. நிலுவையில் உள்ள அனைத்து அபராதங்களும் நியமிக்கப்பட்ட போக்குவரத்து போலீஸ் அலுவலகங்களில் செலுத்தப்படும் வரை ஓட்டுநர்கள் நாட்டை விட்டு வெளியேறவும் தடை விதிக்கப்படும். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்